வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மரியாதையும் தோஷமும். அதாவது ஒருவருடைய சொல், ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதைக்குரிய சொல், அதாவது நீ அப்படின்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒருத்தரை பேசுகிறது, அதே மாதிரி இன்னொன்று அவங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறது சூரியன். இன்னொன்று, நான் கொடுக்குற மரியாதையை எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லது அல்லது கால நேரம் இல்லை. இன்னொன்று இவங்களுக்கு நாம் இந்த மாதிரி மரியாதையை நடந்துட்டால் நமக்கு இந்த விஷயம் கிடைக்குங்கிற ஆதாயம், இந்த மாதிரிலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் ஒருவருக்கு செலுத்திய மரியாதை, ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது லைஃப் லாங் கடைபிடிக்கிறது. அது குருவினுடைய காரகத்துவம். அப்போது இந்த மரியாதை அப்படிங்கிற விஷயத்துக்கும் தோஷத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் புதன், சூரியன், குரு, அதாவது உங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது புதன். ஒருத்தருக்கு வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் வயதில் இளையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கே உரிய மரியாதையுடன் அவர்களை நடத்துவது சூரியன். அதே போல் அந்த கொடுக்கக்கூடிய மரியாதையானது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கப்படும் பொழுது அதை கடைபிடிப்பது என்பது குரு. ஸோ இவர்களால் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் இருக்குது. புதன் நீச்சம், வக்ரம், குரு வக்ரம் நீச்சம், அதே போல் சூரியன் கிரகண தோஷம் அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நிலை, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு உங்களோட ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது அந்த தோஷங்கள் முற்றிலுமாக படிப்படியாக விலக்கு பெறும். கண்டிப்பாக நீங்கள் அதனுடைய மாற்றங்களை உணர்வீங்க. ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.